பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்பு வளாக கட்டும் பகுதியில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்று தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நவம்பர் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னடக்க குடியிருப்பு வளாகமும் கட்டி சிஎம்டிஏ அனுமதி அளித்துள்ளதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதையடுத்து சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கவில்லை எனவும் சதுப்பு நிலத்திற்கு வெளியே தனியார் பட்டா நிலத்தில் அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி பிரஸ்னவ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணையாக வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தொடர்பான வரைபடத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது 1400 குடியிருப்புகள் சதுப்பு நில பகுதியில் கட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனுமதி வழங்கியது சட்டவிரோதமானது என்று அவர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழக தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மனுதாரர் கூறக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியும் சதுப்பு நிலம் அல்ல என்றும் சம்பந்தப்பட்ட கட்டுமானம் அமையும் பகுதி சதுப்பு நிலத்திற்கு வெளியில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பணிகள் இன்னும் 2 வாரங்களில் முடிவடையும் என்றும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்டப்படக்கூடிய கட்டிடத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மட்டுமே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அனுமதி வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமும் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. இந்த விவரங்கள் எதுவுமே தெரியாமல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இந்த கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கியது எப்படி என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக வரையறுக்கும் பணிகள் முடிவடையும் முன்பாக கட்டுமானங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் அனுமதி அளித்து வந்தால் ஒட்டுமொத்த சதுப்பு நிலமும் அழிந்துவிடும் என்றும் இது மிகவும் தீவிரமான விஷயம் என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக நவம்பர் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.